வணக்கம். இன்னைக்கு நம்ம ஊர்ல குறிப்பா தென்னிந்தியால ரொம்ப பரிச்சயமான ஒரு விஷயம் பத்தி பார்க்க போறோம். அதுதான் தங்க கடன்கள், அதாவது கோல்ட் லோன்ஸ். ஆமா. ஒரு கோல்டு லோன் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த ரிசர்வ் வங்கி, அதாவது ஆர்பிஐ சொல்ற சில முக்கியமான விதிகளை நாம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இல்லனா தேவையில்லாத சிக்கல்கள் வரலாம். இந்த விதிகளை நாம கொஞ்சம் விளக்கமா, அதே சமயம் எளிமையா இப்ப பார்க்கலாம். அப்புறம் எங்களோட இந்த முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் மட்டும் பண்ணுங்களேன். அது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எனர்ஜி கொடுக்கும். ஆமா, கண்டிப்பா. சரி, அப்போ விஷயத்துக்கு வருவோம். முதல்ல நாம அடகு வைக்கிற தங்கத்தோட மதிப்பை எப்படி கணக்கிடணும்னு ஆர்பிஐ என்ன சொல்லுது? இதுல ஆர்பிஐ ரொம்ப தெளிவா ஒரு விஷயம் சொல்லுது. என்னன்னா 22 கேரட் தங்கம் இருக்கு இல்லையா, அதோட மதிப்பை வச்சுதான் கடன் கொடுக்கணும். ஓ, 22 கேரட் மட்டும்தானா? பிரைஸ் இருக்குல்ல, அதைத்தான் கணக்குல எடுக்கணும். அந்த நாளோட அதிகபட்ச விலையை எடுத்துக்க கூடாது. இது கடன் வாங்குறவங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. ஆஹா, அப்போ அவங்க பாட்டுக்கு ஒரு பெரிய விலையை போட்டுட முடியாது இல்லையா? சரி, அடுத்ததா இந்த வட்டி விகிதங்கள், மணி இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், அப்புறம் அந்த ப்ராசஸிங் ஃபீஸ் மாதிரி விஷயங்கள், இதெல்லாம் எவ்வளவு வெளிப்படையா இருக்கணும்? இது ரொம்ப முக்கியம். கட்டாயமா வெளிப்படையா இருக்கணும். வட்டி விகிதம் எவ்வளவு, ப்ராசஸிங் ஃபீஸ் எவ்வளவு வரும், மத்த எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னென்ன, இது எல்லாத்தையும் கடன் வாங்குறவங்களுக்கு முழுசா புரியற மாதிரி விளக்கணும். நீங்க எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சுகிட்டு சம்மதிக்கணும். எதுவுமே மறைமுகமா இருக்கக்கூடாது. அப்பதான் நீங்க ஒப்பிட்டு பார்க்கவும் முடியும். புரியுது. அப்போ இந்த கடன் விவரங்கள் எல்லாத்தையும் எப்போ எழுத்து மூலமா நமக்கு தரணும்? ஏதாவது டைம் ஃப்ரேம் இருக்கா? இருக்கு. நீங்க கடன் வாங்கின தேதியிலிருந்து 7 நாட்களுக்குள்ள எல்லா விவரங்களும் அடங்கின ஒரு காப்பி ஒரு ரிட்டன் ஃபார்மேட்ல உங்களுக்கு கொடுத்தாகணும். ஓகே, 7 டேஸ்ல. ஆமா. இது எதுக்குன்னா எல்லாருக்கும் ஒரு தெளிவான ரெக்கார்டு இருக்கும். பின்னாடி எந்த குழப்பமும் வராம இருக்க இது உதவும். சரி. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. நம்ம கிட்ட இருக்கிற தங்கத்தோட மதிப்புல எவ்வளவு சதவீதம் வரைக்கும் நமக்கு கடன் கிடைக்கும்? இதுக்கு ஆர்பிஐ ஒரு லிமிட் வச்சிருக்கு. லோன் டு வேல்யூ ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. சுருக்கமா எல்டிவி. எல்டிவி ரேஷியோ. ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, இந்த எல்டிவி அதிகபட்சமா 75% தான் இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு உங்க தங்கம் 1 லட்சம் ரூபாய் மதிப்புன்னு வச்சுக்கோங்க. சரி. அப்போ உங்களுக்கு அதிகபட்சமா 75,000 ரூபாய் வரைக்கும் தான் கடன் கிடைக்கும். ஓஹோ, 75% தான் மேக்ஸிமம். ஆமா. இது எதுக்குன்னா, நாளைக்கு தங்க விலை ஏறினாலோ இறங்கினாலோ கடன் கொடுத்தவங்களுக்கும் சரி வாங்கினவங்களுக்கும் சரி பெரிய ரிஸ்க் இல்லாம பாத்துக்கிறதுக்கு தான் இந்த ஏற்பாடு. ஆமா, அது ஒரு நல்ல ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான். சரி, இது தவிர கடன் வாங்குறவங்க கிட்ட இருந்தும் கொடுக்கறவங்க கிட்ட இருந்தும் ஆர்பிஐ வேற என்னென்ன விஷயங்களை எதிர்பார்க்குது? முதல்ல நீங்க கொடுக்கற நகை உண்மையிலேயே உங்களுக்கு சொந்தமானது தானே நீங்க நிரூபிக்கிற மாதிரி ஆதாரம் கொடுக்கணும். ஆமா. அதே மாதிரி கடன் கொடுக்கற நிறுவனம் உங்ககிட்ட இருந்து சரியான ஆவணங்கள், அதாவது உங்க புகைப்படம், ஐடி ப்ரூஃப், அப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப், இது எல்லாத்தையும் வாங்கி சரியா பதிவு பண்ணி வைக்கணும். சரி. இன்னொரு விஷயம், தங்கத்தோட தரத்தை செக் பண்ணுவாங்க இல்லையா, அது உங்க முன்னாடியே வெளிப்படையா நடக்கணும். ஆமா, அது ரொம்ப முக்கியம். நம்ம கண்ணு முன்னாடியே செக் பண்ணா நல்லது. சரி, நாம அடகு வைக்கிற தங்கத்தோட பாதுகாப்புக்கு யார் பொறுப்பு? அது முழுக்க கடன் கொடுக்கற நிறுவனத்தோட பொறுப்பு. உங்க தங்கம் அவங்க கிட்ட எவ்ளோ பாதுகாப்பா இருக்கு, எங்க வைக்கப்பட்டிருக்குங்கிற விவரத்தை உங்களுக்கு தெளிவா சொல்லணும். ஓகே, பாதுகாப்பு அவங்க பொறுப்பு. ஆமா. சரி, இப்ப எல்லா கடனையும் ஒழுங்கா திருப்பி கட்டியாச்சுன்னு வச்சுப்போம். அதுக்கப்புறம் நம்ம நகைகளை திரும்ப வாங்குறதுக்கு ப்ரொசீஜர். இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட். நீங்க முழு கடனையும் வட்டையோட திருப்பி செலுத்தினதுக்கு அப்புறம் உங்க நகைகளை நீங்க திரும்ப எடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு குறைஞ்சது 30 நாள் டைம் கொடுக்கணும். 1 மாசம் டைம் இருக்கா? ஆமா, குறைந்ததும் 30 நாள். அதுவும் ஆர்பிஐ விதி தான். இப்போ இது ஸ்டாக் மார்க்கெட்ல எப்படி இம்பாக்ட் பண்ணுது? இந்த தங்க கடன் நிறுவனங்களோட பங்குகளை, ஷேர்ஸ், இது பாதிக்குமா? கண்டிப்பா பாதிக்கும். ஆனா அது நிறுவனத்தை பொறுத்து மாறும். எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. இப்போ நல்ல பேர் எடுத்த எஸ்டாப்ளிஷ்ட் கம்பெனிஸ் இருக்காங்க இல்லையா, முத்தூட் ஃபினான்ஸ், மணப்புரம் ஃபினான்ஸ், ஐஎஃப்எல் ஃபினான்ஸ் மாதிரி. ஆமா. இவங்க பெரும்பாலும் இந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் ஏற்கனவே ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. இல்லனா சீக்கிரமா அடாப்ட் பண்ணிக்குவாங்க. இதனால மக்கள் நம்பிக்கை இவங்க மேல அதிகமாகும். அப்போ அவங்களுக்கு இது பாசிட்டிவா? அவங்களோட ஸ்டாக்ஸ் மேல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் உருவாகலாம். முதலீட்டாளர்கள் அவங்கள நம்புவாங்க. அப்போ சின்ன நிறுவனங்கள், லோக்கல் என்பிஎஃப்சிஸ் இல்ல முறைசாரா கடன் கொடுக்கறவங்க, அவங்களுக்கு இது கொஞ்சம் சவாலா இருக்கலாம். ஏன்னா இந்த ரூல்ஸுக்கு ஏத்த மாதிரி டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கம்ப்ளைன்ஸ் சிஸ்டம்ஸ் இதெல்லாம் செட் பண்றதுக்கு அவங்களுக்கு செலவாகும், கஷ்டமாவும் இருக்கலாம். சோ அவங்க கஸ்டமர்ஸ பெரிய நிறுவனங்கள் கிட்ட இழக்க நேரிடவும். அது நடக்க வாய்ப்பு இருக்கு. இது ஒரு கன்சாலிடேஷனுக்கு வழிவகுக்கலாம். சின்ன வீக்கான பிளேயர்ஸ் வெளியே போகலாம். அப்போ மொத்தத்துல பார்த்தா நீண்ட காலத்துக்கு இந்த ஆர்பிஐ ரூல்ஸ் தங்க கடன் துறைக்கு நல்லதுன்னு சொல்றீங்க. ஆமா, இது இண்டஸ்ட்ரியை இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணும், நல்லா பண்ற நிறுவனங்களுக்கு சாதகமா இருக்கும். சுருக்கமா சொல்லணும்னா, இந்த ஆர்பிஐ ரூல்ஸ பத்தி நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது கோல்டு லோன் வாங்கும்போது உங்களுக்கு ஒரு பவர் கொடுக்குது, அதே சமயம் மார்க்கெட்ல என்ன நடக்குதுன்னு புரிய வைக்குது. கரெக்ட். இது ஒரு பெரிய படமா பாத்தீங்கன்னா, இப்போ தங்க கடன் துறையில இந்த டிரான்ஸ்பரன்சிக்காக ரூல்ஸ் கொண்டு வராங்க இல்லையா? ஆமா. இதே மாதிரி இன்னும் ஒழுங்குபடுத்தப்படாத மெற்ற கடன் வழங்குற துறைகள்லையும் எதிர்காலத்துல இது மாதிரி ரெகுலேஷன் பிரஷர் வருமானு நீங்க யோசிச்சு பார்க்கலாம் இல்லையா? அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. இந்த கலந்துரையாடல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. எங்களோட இணைஞ்சதுக்கு நன்றி. அடுத்த பகுதியில சந்திக்கலாம்.